ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பூனைக்குட்டி வச்சு வளர்த்துட்ருக்கோம். சாரி, நம்ம செல்ல பிள்ளைங்க. ஒருத்தவன் பேர் குண்டு, ஒருத்தவன் பேர் டுண்டு. என்னோட பேர் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒருத்தர் கொஞ்சம் குண்டாக புதுசு புதுசுன்னு இருப்பா, இன்னொருத்தர் ஒல்லியாக இருப்பா. ஆனால் அவன் அவ்வளோ குண்டுன்னா கூப்பிட்றா, அதனால நம்ம சரி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவள் டுண்டுன்னு கூப்பிட்றேன். அந்த குண்டு டுண்டு எனி டைம் சண்டே தாங்க போட்டுட்ருப்பாங்க. பாருங்கள் எப்படி சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். இவள் ஒல்லியாக தான் இருக்கான்னு பேர். ஆனால் ஒரிஜினல் ஃபைட்டர் பார்த்திங்கன்னா இவ தான் எகிரி அடிப்பா. அவள் வாங்கிட்டு இருப்பாள். பாயறதுல அடிக்கிறதுல எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இவ தான். ஏன்னா இவள் லீனாக இருக்கிறதால என்னன்னு தெரியல, இவள் தூக்கி போட்டு மிதிப்பா. அவள் வாங்கிட்டு அப்பயும் கம்முன்னு தான் இருப்பாள். அவளும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாள், ஆனால் அந்த அளவுக்கு முடியாது. ஆனால் பாருங்களேன், இதுங்க ஃபைட் பண்ணும்போது மட்டும் அப்படியே பதுங்கி பாஞ்சு தான் ஃபைட் பண்ணுவானுங்களாம். இவங்க போய்ட்டு மறையிறன்ற பேரில் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் நான் பார்ப்பேன், பார்த்தாங்கன்னா அதுங்க மறைஞ்சிருக்குன்னு அதுங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஓஹோ மறையிற மாதிரி ஏமாத்துறாளுங்க சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் பேக்குள்ளே போய்ட்டு மறைஞ்சிட்டா. அவள் தேடுறா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அவளும் பார்த்துட்டு அவள் பார்க்காத மாதிரி உட்காந்துட்ருக்கா, காணாத மாதிரி. ஆனால் நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பிறகு எழுந்து ஓடியாந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும். உங்களுக்கு டெய்லி இதே ஒர்க்குங்க. ஆனால் இதுங்க ஜாலியாக ப்ளே பண்ணுறது பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா எங்கள் ரூமோட பெட்டில் ஏறி உட்காந்துட்டா. அது டுண்டு. கீழே இறங்குடி டுண்டுன்னு சொல்லி பார்க்குறேன், இறங்கவே இல்லைங்க. சரி இவன் என்ன இதே மாதிரி இருக்காளே சொல்லிட்டு மேலேருந்து கீழே விழுந்துருவாளான்னு பார்த்துட்டு இருந்தேன். எங்கன்னடா கீழே ஊற்று பார்க்குறாளேன்னு கீழே போய் கிட்ட போய் பார்த்தா நம்ம குண்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டா. நானும் சுற்றி பார்க்குறேன், மேலே ஏற முடியல அவளால். அவளும் ட்ரை பண்ணி எப்படி ஏறுறா. ஏற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் காலை வச்சு தடுக்கிறதுக்கு காலை கீழே வச்சுட்டு உட்காந்துருக்கா. சரி இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை முத்திடுமோ சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் இவள் ஏறாளா ஏறலையான்னு. இவன் முடிஞ்ச அளவுக்கு ஏறி பார்த்தா. சரி நான் வேறு கிட்டே போயிட்டேன்னா, ஓஹோ நான் வந்தால் தெரிஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளே ஒழுங்காக இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே இறங்கிட்டா. கீழே இறங்கி வந்து தான் ஃபைட். அதுக்கு அடுத்தது பாருங்கள், காமிக்கிறேன். இறங்கி வந்தோடனே பார்த்தீங்களா, செம்ம தரமான வீடியோங்க. நம்ம WW பார்க்குறதோட இதை பார்க்கலாங்க. நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இவங்க அடிச்சுக்கிறது. ஆனால் அடிச்சுக்கிறாங்களும் ரொம்பலாம் அந்த தீவிரமாலாம் ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடி முடிச்சுட்டு நம்ம டுண்டு என்ன பண்ணுவாங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க பெட்டில் படுத்து. நம்ம எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் எழுந்திருக்க மாட்டாங்க, அசந்து தூங்குவாங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஸ்டைலாக வேறு தூங்குவாங்க. எனக்கு என்ன தெரியல, நார்மலாக படுத்து தூங்கிட்டாங்க. நானும் கையை வச்சு எழுப்பலான்னு சட்டி கிட்ட போனேன். அந்த மூக்கில் தான் லைட்டாக டச் பண்ண ஜில்லுன்னு இருந்துச்சு. கையை வச்சோடனே எழுந்துட்டு மறுபடியும் கண்டுக்காத மாதிரியே தூங்கிட்டா. ஆனால் கண்ணு மட்டும் லைட்டாக பார்க்குது யாரை சொல்லிட்டு. வேறு யாராவது இருந்தால் ஓடிடுவா, தெரியாதவங்களாக இருந்தால். சரி நம்ம ஆள் தானே, போனால் போட்டு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியாக்ஷனே காமிக்கல. நீ எதாவது பண்ணிட்டு கிட, நான் தூங்குறேன்னு அவன் மட்டும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு போர் அடிச்சிச்சிங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் ஒரு மனுஷன் டிஸ்டர்ப் பண்ணி ஒரு ரியாக்ஷன் கூட காமிக்கலாம், நமக்கே போர் அடிச்சிடும்ல. அதுக்கப்புறம் நானும் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம போயிடலாம், இதுக்கு மேலே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சுங்க. அவளும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய செல்லக்குட்டீஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும். தேங்க்யூ.